அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு வழங்கிய மிக பிரதானமான ஒரு அருள், படைத்த இறைவன் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய பிரதானமான ஒரு அருள் என்ன தெரியுமா? முன்னேற்ற அறிவு. பகுத்தறிவு என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். பகுத்தறிவு என்று சொல்வதை விட டெவலப்மெண்ட் நாலேஜ் என்று சொல்றதுதான் மிகவும் நல்லது, முன்னேற்ற அறிவு. ஏனென்றால் பகுத்து அறிவு அப்படி என்று நீங்கள் யோசிக்க போனீர்கள் என்று சொன்னால், சில பொழுதுகளில் சில இடங்களில் மனிதர்களே தோற்று விடுகிறார்கள். ஒரு பசு கன்றை பெற்றெடுக்கிறது. அந்த கன்றை பெற்றெடுத்தவன அந்த கன்றை நீங்க என்ன செய்றீங்க? கொண்டு போய் அந்த பசுக்கு தெரியாம வாசல்ல வச்சிடுறீங்க. அதுக்கு பின்னால் அவிழ்த்து விட்டு பாருங்க, அது தேடி தனது தாயை தேடி வந்து என்ன செய்யும்? பால் குடிக்கும். அங்கனைக்கு 10-20 பசுக்கள் இருந்தாலும் சரி. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால், பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நம்பர், தாய்மார்களுக்கு ஒரு நம்பர். ஏன்? தாய்க்கு தெரியாது எது ஏண்ட பிள்ளை என்று சொல்லி, குழந்தைக்கு தெரியாது எது எனது தாய் என்று சொல்லி. எது நல்ல முறையில் பகுத்தறிகிறது? பிறந்த உடனேயே எனது தாய் இதுதான். இன்னொரு தாயிட்ட பால் குடிக்காம போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அதுக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, மனிதனை கண்டால் தெருல உள்ள மிருகங்களை எல்லாம் பார்க்கிறோம், ஒதுங்கிறது. மனிதனை கண்டால் ஒதுங்கி விட, இது நம்மளை என்ன செய்வான்? பாதிக்க செய்வான். இன்னும் சொல்ல போனால், இந்த வாகனமே இல்லாத காலத்துல இருந்த பூனைகள், நாய்கள் இப்ப வாகனம் உள்ள காலத்துல இருக்குது. அதுக்கு போக்குள்ள தெரியுது, இவன் முட்டிடுவான்னு திரும்பி என்ன செஞ்சிருது? வந்துருது. அது மனிதன் இல்லைன்னு தெரியுது, ஆனா இவன் முட்டிடுவான்னு என்ன செஞ்சிருது? ஹோன் அடிச்சோன்னு திருப்பி என்ன செஞ்சிருது? ஓடி போய்விடுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால டெவலப்மெண்ட், அதாவது பகுத்தறிவு இல்லை என்று சொல்வதை விட முன்னேற்ற அறிவில்லை. அன்றைக்கு எறும்புக்கு எது கூடோ அதுதான் இன்றைக்கு கூடு. அன்றைக்கு மாட்டுக்கு எது குணமோ எது சூழலோ அதே தான் இன்றைக்கும் உள்ள சூழல். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனால் மனிதன்ட்ட என்ன இருக்குது? இந்த டெவலப்மெண்ட் நாலேஜ் என்ன செய்கிறது? இருக்கிறது. தன்னை முன்னேற்றிக் கொள்ள அறிவு ரீதியாகவும் அதே போல மெட்டீரியல் ரீதியாகவும் தன்னை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாலேஜ் இருப்பதனால் தான் நாம் இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்திக்கின்ற இந்த நாலேஜை நமது லாபங்களுக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமது லாபங்களுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மொழி தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது விட்டாலும் நம்மளோட வசதிக்கு என்ன செய்வது, இதை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ சகோதரர்களுக்கு கம்ப்யூட்டர் என்றால் என்னன்னே தெரியாது. ஆனா ஸ்கைப்பை ஒன் பண்ணி கொடுத்தா எப்படி கால் எடுக்கணும், எப்படி வீடியோ கால் எடுக்கணும், எப்படி ஆடியோ மட்டும் பேசணும், அதை சைன் அவுட் பண்ணணும், இதெல்லாம் தெரியும். ஆனா அவன் கம்ப்யூட்டரை பத்தியே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஃப்ரீயா இன்டர்நேஷனல் கால் இன்டர்நெட்ல இருந்து போனுக்கு எடுக்கலாமா அப்படின்னு ஆய்வெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து? அறிவெல்லாம் கம்ப்யூட்டரை பத்தி முடிச்சு ஐடி முடிக்கல. அவர்களுக்குள்ள சிந்தனை என்ன? எமது வசதிக்கு என்ன செய்வது என்கின்ற அந்த இடத்திற்கு தமது சிந்தனை என்ன செய்கிறார்கள்? யூஸ் பண்ணுகிறார்கள். இஸ்லாம் எமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய ஆர்வம் என்ன தெரியுமா? இதே சிந்தனையை நீ இந்த சமுதாயத்திலே உள்ள உன்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்காக நீ செலவழிக்கலாம். பெரிய வேலை இல்லை. உன்னை படைத்தவன் ஒருத்தர் சொல்றான், கட்டாயம் நம்ம அதுக்கு கஷ்டப்படத்தான் போனோம். எப்படி கஷ்டப்படுவோம்? இவர் உனது தந்தை அல்ல, உனது தந்தை இந்த நாட்டிலே இருக்கிறார் என்ற ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டால் நம்ம அதுல காட்டக்கூடிய ஆர்வம் இருக்கிறதே சாதாரண ஆர்வமா இருக்குமா? மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும். எதற்காக அந்த ஆர்வம் காட்டுறோம்? நமக்கு பிறப்புக்கு காரணமான தந்தையை நம்ம கண்டுகொள்ளணும் என்பது மனிதனுடைய சிந்தனைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். அதுல நம்ம ஆர்வம் காட்டுகிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உன்னையும் உனது மனைவியையும் உனது குழந்தைகளையும் படைத்து உன்னை ஒருவன் பரிபாலிக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லப்படுது. சரி, 2 பேர் சொன்னா பரவாயில்ல. உலகத்தில் 600 கோடி பேர் சொல்றாங்க. இது உலகத்தில் 600 கோடி பேர் சொல்லுகிறார்கள். 600 கோடியிலும் 3 விதமாக இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உங்களுக்கு இருக்கிறது. உங்களது இந்த சிந்தனையை எதற்கெல்லாமோ பயன்படுத்தக்கூடிய நீங்கள், இன்னொரு மொழி என்னால் படிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்து விலகி இருப்பாங்க. எப்படி? நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, நம்மளுக்கு சிங்களம் வராது, நம்மளுக்கு வேறொரு மொழி வராது தான் விலகி இருப்பாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு எல்லாரும் இன்னொரு மொழியை படிச்சாங்களா இல்லையா? எது? அரபு மொழி. எப்படியோ படிச்சாங்களா இல்லையா? எப்படியோ பேச தெரியுமா இல்லையா? ஊர்ல படிச்சவனுக்கு கூட என்னது எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாததெல்லாம் சாதாரணமா படிக்காம கடைசி பெஞ்சில இருந்துட்டு நம்ம பேசுறோமா இல்லையா?
எதன் காரணமா பேசுறோம்? நமது சிந்தனையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு. அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு அறியாமை, மிகப்பெரிய ஒரு தோல்வி. நமது சிந்தனையை நாம் படைக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கையில் ஒரு முடிவெடுக்காமல் வீணாக நாங்கள் விட்டு போகுது இருக்கிறதே, இதை போன்ற ஒரு அநியாயம் கிடையாது. நிச்சயமாக உங்களை படைத்த ஒருவன் இருந்து அவன் உங்களது மரணத்திற்கு பின்னால் உங்களை எழுப்பி ஏன் நீ என்னை கண்டுகொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று கேட்டால் அதற்கு உங்களிடத்தில் எந்த நியாயமான பதிலும் இல்லை, இருக்கவே முடியாது. நான் மூளை யூஸ் பண்ணல என்று ஆக படிக்காதவர்கள் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் கூடுதலாக இன்றைக்கு படிக்காத மக்களுக்கு, எழுத தெரியாத மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்றது. படித்தவர்களுக்கு இல்லாம போன பெரிய ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்ண இயலாம போனது. ஏன்? உங்களிடத்தில் கையில் கால்குலேட்டர் இருந்தால், கையில் கணினி இருந்தால் ஒரு நாள் நீங்க மூளை என்ன செய்ய மாட்டீங்க, யூஸ் பண்ண மாட்டீங்க. 5ம் 8ம் எத்தனை என்றாலே என்ன செஞ்சிடறான், கால்குலேட்டர் எடுத்துறான். ஏன்? அவனது கையில இருக்குது. அவன் கையில இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணக்கூடிய ஆர்வம் அவன்கிட்ட இல்லை. இல்லாதவன் என்ன செய்யறான், ஒரு பேப்பர் எடுக்கிறான், எழுதுறான். அது தெரியாதவன் என்ன செய்யறான், அதை விட்டுட்டு இப்படித்தான் என்ன செய்யறான், யோசிக்கிறான். அதனாலதான் சாதாரணமாக போனுடைய கண்டெக்ட் 1000 நம்பர்ல என்ன செஞ்சிடறாங்க, சர்வசாதாரணமா கொஞ்சம் பேர் பாடமாக்கி வச்சுக்கிறாங்க. அவனுக்கு வாசிக்க தெரிய, டைப் பண்ண தெரியாது. இதன் காரணமாக அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? நிறைய பேர் இந்த விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது என்ன நினைக்கிறான் சொன்னால், நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல, இது மதவாதிகளுடைய சண்டை. யாருடைய சண்டை? மதவாதிகளுடைய சண்டை. மார்க்கம் என்று சொல்லுகின்றவர்களுடைய சண்டை. நம்ம வந்தமா, தொழிலை பார்த்தோமா, சம்பாதிச்சமா, குடும்பத்தை பார்த்தோமா, போயிருவோம் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் இந்த உபதேசத்தை சொல்கிறேன். எமது சொந்த சிந்தனையை நாம் எங்கெல்லாமோ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். டெவலப்மெண்ட் நாலேஜ் என்கின்ற ஒரு அறிவை அல்லாஹு தஆலா கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்தாமல், அதனூடாக இறைவனை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம் என்று சொன்னால் எம்மை போன்ற குற்றவாளிகள் கிடையாது சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நமக்கு தரப்பட்ட சொந்த சிந்தனையில் இருந்து படைத்தவனை நாம் அழகாக முடிவெடுக்கலாம். படைத்தவனை பற்றிய நிறைய அறிவு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் நமக்கு சொல்ல வேண்டும். ஆனால் படைத்தவனை பற்றி நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு நமது சொந்த சிந்தனை போதுமானது. நமது சொந்த சிந்தனை போதுமானது. இவர்தான் தந்தை என்று முடிவெடுப்பதற்கு சொந்த சிந்தனை போதுமானது. ஆனால் தந்தையுடைய பண்புகளையும் பழக்கங்களையும் தெரிந்து கொள்ள அவர் ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லது அவரோடு பழக வேண்டும். எனவே இறைவனை அறிந்து கொள்ள இறைவனது வேதமும் தேவை. அதே நேரத்தில் இறைவனை அறிந்து கொள்ள நமது சொந்த அறிவும் தேவை. எனவே நம்ம இப்ப எந்த வேதத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்தால் அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும், என்ன தேடட்டும், அவர்கள் தேடட்டும், படிக்கட்டும். தங்களது மூளையை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்களோட சிந்தனையை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த கடவுள் கொள்கை மனிதனை அடிமைப்படுத்தாமல் வைத்திருக்கிறதோ, எந்த கடவுள் கொள்கை மத குருமார்களுக்கு எம்மை அடிமைப்படுத்த செய்கிறதோ, எந்த கடவுள் கொள்கை எம்மையும் எமது குடும்பத்தையும் விற்கிறதோ, எந்த கடவுள் கொள்கை எம்மை சிந்திக்க விடாமல் ஆக்கிறதோ, அதை நாம் கடவுள் கொள்கையாக எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் மூளையை விற்கிறோம். நாம மூளையை விற்பதற்கு தயாராக இல்லை. உலகத்துல எந்த மனிதனும் தான், உதாரணமாக நீங்க இங்க தொழிலுக்கு வந்திருக்கிறீங்க, தொழிலுக்கு வந்திருக்கிற நேரத்தில் 1500 ரூபாய் செலரி, 1500 ரியால் செலரி என்று வைங்க. ஒரு கம்பெனியில ஜொப்புக்கு உங்களை கூப்பிடுறா. என்ன ஜொப்பு தெரியுமா? 15000 ரியால் செலரி. என்ன ஜொப் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த ஆபீஸுக்கு வந்து வாரவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சத்தம் போட்டு சிரிக்க வேண்டும். என்ன ஜொப்பு? சத்தம் போட்டு சிரிக்கணும். எப்ப பார்த்தாலும் தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஜொப்புக்கு செலரி என்ன தெரியுமா? 15000 ரியால். எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை, எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை என்று சொன்னாலும் எங்கள யாரும் போகிற செத்தாலும் இந்த ஜொப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் பைத்தியக்காரனான்னு கேட்போம். என்ன காரணம்? மனிதன் தன் சொந்த சிந்தனையை மதிக்கிறான். மனிதன் தனது சொந்த அந்த பகுத்தறிவை மதிக்கிறான். உலகத்துல மனிதனை எதற்குள்ள எதை நிர்பந்தித்தாலும் இதற்குள்ள எவனும் போவதை என்ன செய்யவில்லை, அவன் அனுமதிக்கவில்லை. எது போனாலும் அதை வெளியெடுப்பதையும் அவன் அனுமதிக்கவில்லை. அப்படித்தான் மனிதன் தன் மூளையை வைத்திருக்கிறான். அதனாலதான் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை என்ற அந்த இடத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் படைத்தவனை ஏற்றுக்கொள்கிறோம், படைத்தவனை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்கிறோம் என்ற இடத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். படைத்தவன் ஒருவனாக இருப்பது நியாயம் என்று படுகிறதா,
பலரென்று இருப்பது உங்களுக்கு நியாயம் என்று படுகிறது. நான் கேள்விகளை மட்டும்தான் சொல்லிக் கொண்டு போகிறேன், பதில்களை உங்கள் மூளை யோசித்து முடிவெடுக்கட்டும். படைத்தவன் ஒருவனாக இருப்பதை நமது சிந்தனை சரி என்று சொல்கிறதா, பலராக இருப்பதை சிந்தனை சரி என்று சொல்கிறதா? படைத்தவன் இந்த உலகத்தில் பல உருவங்களோடு இருப்பதை நமது சிந்தனை சரி என்று சொல்கிறதா, இந்த உருவங்களை கண்டவர்கள் யாருமே இல்லை, அதனால் படைத்தவனுக்கு என்ன உருவம் என்பது நமக்கு தெரியாது என்று சொல்வது நமது சிந்தனை நியாயம் என்று சொல்கிறதா? மனிதர்கள் எல்லோரும் மலத்தையும் சலத்தையும் சுமந்தவர்கள். அப்படி இருக்க ஒரு சிலர், நான் இறைவனுக்கு நெருக்கமானவர், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இறைவனிடமிருந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நெருக்கத்தை பெற்றுத் தருகிறேன் என்கின்ற புரோகிதம், மத குருத்துவம், இதை உங்கள் மனது சரி என்று சொல்கிறதா? படைத்தவன் எல்லோரையும் படைத்தான் என்று சொன்னால் அவன் என்னையும் தான் படைத்தான், எல்லோருக்கும் வணங்க முடியும் என்றால் எந்த மத குருவும் இல்லாமல் என்னால் வணங்க முடியும் என்று சொல்கின்ற சிந்தனையை உங்கள் மூளை ஏற்றுக்கொள்கிறதா? எதை ஏற்றுக்கொள்கிறது? இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.